சார், முதல் செய்தியாக பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் அது தமிழர்களுக்கே ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப குறிப்பிட்ட ஒரு பர்ட்டிகுலர் செக்டர் அப்படின்னா விவசாயிகள். விவசாயிகளிடையே ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லணும். அது நான் டெல்டாவை சேர்ந்தவன். டெல்டால ஒரு பெரிய கலவரத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் ஆளும் கட்சிக்கு. அவருடைய வருகையினால் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லணும். அந்த வேளாண் சார்ந்த ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதுல பாரத பிரதமர் கலந்திருக்காரு. அதுல பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. இயற்கை விவசாயத்திற்கு தமிழகம் முன்னோடி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. விவசாய சங்க தலைவர் பாண்டியன் அவர்களுடைய பேச்சை ரசித்து கேட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. கால தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் ஒரே நிகழ்வுல நடந்திருக்கு சார். இந்த செய்திகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? அரசியல் ரீதியாக பிரதமர் மோடியை எதிர்ப்பவர்கள் தவிர எல்லோருமே காலக்கிரமத்தில் மோடியால் ஈர்க்கப்பட்டு விடுகிறார். இதுதான் உண்மை. 2014 முன்னால திமுக மோடிக்கு எதிரி என்றால் இன்னைக்கும் திருமாவளவன் அப்படித்தான், காங்கிரஸ் அப்படித்தான், கம்யூனிஸ்ட் அப்படித்தான். ஆனால் நிறைய அமைப்புகள், சமூக அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோடியின் பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நக்சலைட் காணாமல் போயிட்டாங்க, எல்லாரும் சரண்டர் ஆகிறாங்க. எத்தனையோ அமைப்புகள், அதுல விவசாய அமைப்பு குறிப்பிடத்தக்க அமைப்புன்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்மாழ்வார் ஐயா பெரிய ஐக்கான். இயற்கை விவசாயத்துக்கு தமிழகத்துல ஒரு ஐக்கான் உண்டு என்றால் நம்மாழ்வார். நான் வேடிக்கையாக சொல்வேன், நம்மாழ்வார் நான் சந்தித்த கதை நிறைய சொல்லியிருக்கேன். சிடிவியில் இப்போ அதை சொன்னேன். 2 நாளைக்கு முன்னால் கோயம்புத்தூரில் பேசும்போது அதை சொன்னேன். எங்கள் சுதேசி இயக்கத்தினுடைய ஒர்க் ஷாப்பில் 2-3 இடத்துல நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வருவார், பேசுவார். எந்த பகுதியில், அதாவது இடதுசாரி சிந்தனையோடு அப்படியே பாரம்பரியத்தோடு ஒன்றி ஏன் இயற்கை விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டும், ஏன் நம்மளுடைய பசுமாடு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சது நம்மாழ்வார் அவர்கள். அவர் சொல்லியிருக்கார், பஞ்சகவ்யம் சாப்பிட்டதன் காரணமாகத்தான் நான் இந்த வயசிலையும் கண்ணாடி போடாமல் இருக்கிறேன். இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன். அவர் கண்ணாடி போட்டுட்டு பஞ்சகவ்யம் சாப்பிட்டதுனால நான் கண்ணாடியை கலத்தினேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஊருக்கார விவசாயின்னு சொல்கிறவெல்லாம், இயற்கை விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுற விவசாய போராளிகள் எல்லாம் மாட்டு முத்திரம்னு நம்மளை பேசுகிற பழக்கம் தான் இருக்குது. கேலி செய்ய பழக்கம் தான் இருக்கு. அவன் நம்மாழ்வாரையும் சேர்த்து சொல்கிறான் என்று புரிதல் இல்லை. அவன் கூட இருக்கிற விவசாய சங்கத்துக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிற விவசாய சங்கங்கள் நக்சல் சங்கங்களாக மாற்றப்பட்டு விட்டது. விவசாய பில் ரொம்ப நல்ல பில். நீங்கள் நேரடியாக மண்டியில் நீங்களே கொண்டு வைக்கலான்னு ஒரு பில்லை தூக்கி கடாசிட்டாங்க. அது வந்திருந்தால் உலகத்துக்கே அன்னதாதா இந்தியான்னு மாறி இருக்கும். அதை பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். PR பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து மோடியை விமர்சித்து வந்தவர். ஆனால் இப்போ மாறிட்டார். என்ன சொல்றார்? ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது மோடிங்கிறார். இதைத்தானே நாம சொன்னோம். காவிரி மேலாண்மை அமைத்தது மோடிங்கிறார். இதெல்லாம் யார் பேர் வாங்கிட்டு இருக்கிறான்னா திமுக அரசு. திமுக அரசு ஒண்ணுமே செய்யலைங்கிறது தெரியும். அதாவது மோடி வருகிறார், வந்த உடனே காவேரி மேலாண்மை அமை, கோபேக் மோடி. நான் அப்போதே சொன்னேன், கோபேக் மோடி இவங்க சொல்லும் போதே, காவேரி மேலாண்மை அமைன்னு சொல்லும் போதே மோடி செய்திருவார்னு தெரிஞ்சுதான் சொல்லுகிறார்கள். செய்த பிறகு எங்களால் அப்படின்னு கிரெடிட் எடுப்பாங்கன்னு சொன்னேன். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடக்கும்போது அதுதான் சொன்னேன். ஜல்லிக்கட்டு மோடி பண்ணிடுவார், உடனே இவங்க கிரெடிட் எடுப்பாங்கன்னு. அதுதான் நடந்தது. இப்போ கூட கச்சத்தீவை கொண்டு திரும்பி கொடுன்னு இவங்க கேட்கறதோடைய நம்பிக்கை என்னன்னா, கொடுத்தது அவரு, திமுகவும் காங்கிரஸும். ஆனா மோடி மீது நம்பிக்கை, மோடி எப்படியாவது அதை திரும்பி பெற்று விடுவாருன்னு. திரும்பி போட்டா நாங்க தான் சொன்னோம்னு சொல்லிக்கலான்ட்டு. அதனாலதான் காங்கிரஸ் இருக்கும்போது அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது இல்லை. ஒரு நாளும் கிடையாதுங்க. காங்கிரஸ் இருக்கும்போது கொண்டு வந்தது தானே இது எல்லாமே. காங்கிரஸ் தானே ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டு ஜெயராம் ரமேஷ் என்ன பண்ணாரு? அவர்கள் கூட இவர்களும் திமுகவும் கூட்டணி.
கேட்டால் நாங்கள் ஜல்லிக்கட்டு, நீங்க ஜல்லிக்கட்டை மீட்டவே இல்லை. இருந்தது ஏடிஎம்கே அரசாங்கம், போராட்டம் நடந்த அந்த பீரியடில் நீங்க அரசியல் கட்சியாக போராட்டம் செய்யவில்லை. அதுக்குள்ள ஜிகாதிகளை உள்ள விட்டீங்க. ஏன் அந்த பேர் அவருக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவ்வளவுதான். ஆனா அவர் ஏடிஎம்கே அரசாங்கத்தையே கூட்டு மாநிலத்திலேருந்து சட்டத்தை போட சொல்லி மேலே அனுப்ப சொல்லி அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி இது சம்மந்தமாக நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அதிகமாக வேலை பார்த்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டால் நிறைய கதை இதே டிவியில் பதிவு பண்ணியிருக்கலாம், நாங்கள் ஒரே நாடுலையும் பதிவு பண்ணியிருக்கோம். காவேரி மேலாண்மை அதே மாதிரி. அப்போ மோடி விவசாயி தலைவராக மாறிவிட்டார் என்பதை இன்னைக்கு பிஆர் பாண்டியன் ஒப்புக்கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற பலர் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, 47லேருந்து 2014 வரைக்கும் வாஜ்பாய் அரசாங்கத்தையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன், சுதேசி என்ற வார்த்தையை ஓங்கி சொன்னது மோடி தான். மோடியினுடைய பிஜேபி அரசாங்கம். வாஜ்பாய் அரசாங்கம் அது கூட்டணி அரசாங்கம், ஆகையினால அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருந்திருக்கலாம், சில வார்த்தைகள் அவங்க பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனால் சுதேசி என்ற வார்த்தையை ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னது மோடி தான், வேற யாரும் கிடையாது. இயற்கை விவசாயம்ங்கிற வார்த்தையை ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னது மோடி தான், வேற யாரும் கிடையாது. மற்றவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. சார் நீங்க விவசாயிகளை வேறு சர்வீஸ் செக்டருக்கு அனுப்ப வேண்டும், விவசாயிகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்தியா ஏழ்மையில் இருக்கிறது அப்படின்னு சொன்ன 3 பேர் ப. சிதம்பரம், மன்மோகன் சிங், மான்டெக் சிங் அல்வாலியா. இந்த ட்ரியோ என்ன சொல்லிட்டு, நம்மகிட்ட 65% விவசாயி இருக்கான், இந்த விவசாயி இருக்கிறதுனால தான் இந்தியா ஏழை நாடா இருக்கு, இந்த விவசாயிகள்லாம் சர்வீஸ் செக்டருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்ன ட்ரியோ மன்மோகன் சிங், ப. சிதம்பரம், மான்டெக் சிங் அல்வாலியா. விவசாயம், இயற்கை விவசாயம் கட்டுப்படியாகாது என்று பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தவங்க. விவசாயம் நான் ஒத்துக்கொள்கிறேன், கிரீன் ரெவல்யூஷன் என்றது அவர் கொண்டு வந்த காலத்தில் அது தேவைப்பட்டது, எல்லாருக்கும் உணவு தேவைப்பட்டது. உணவு வந்த பிறகு பஞ்சத்திலேருந்து வெளியில் வந்தோம், நிறைய கதையெல்லாம் இருக்குது. அந்த கிரீன் ரெவல்யூஷன் பின்னால் என்ன அஃபெக்ட் ஆச்சு, எத்தனை நிலங்களை மலடாக்கியது அப்படின்னு கதையெல்லாம் தனியாக இருக்குது. இயற்கை விவசாயத்தினால நிலங்கள் மலராக போறதில்லை. தண்ணி எவ்வளவு போயிட்டு இருந்தது, சிறுதானியத்துக்கு தண்ணி குறையாக தேவைப்படுகிறது. சிறுதானியத்துக்கு என்று ஒரு வருஷத்தை அனௌன்ஸ் பண்ணி உலகம் முழுக்க அது ஐக்கிய நாடு சபை மூலமாக அனௌன்ஸ் பண்ணி வைத்தவர் மோடி. விவசாயிக்கு எதையா இருந்தால் அவரையும் அதை செய்திருக்கணும். இன்னைக்கு விவசாயிகளே நெல்லுலேருந்து கோதுமையிலேருந்து வாங்கி பணப்பயிரை நோக்கி போகணும்னு ஒரு எண்ணம் வந்த போது பணப்பயிர் மட்டுமே விவசாய மக்களுக்கு சோறு கொட்டுருமான்னு கேள்வி வந்தது. மோடி வந்த பிறகுதான் அரிசி ஏற்றுமதி, கோதுமை ஏற்றுமதி, சர்க்கரை ஏற்றுமதி, இந்தியா முத்திரை பதித்து கொண்டிருக்கிறது. சார் 80 கோடி பேருக்கு நீங்க 5 ஆண்டுகள் கொரோனா நேரம் உட்பட நீங்க உணவு கொடுக்க முடியும்னா எந்த அளவுக்கு இந்த நாட்டில் உணவு உற்பத்தி, இலவச உணவு தானியம் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ மோடி எவ்வளவு பெரிய விவசாய நண்பர்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்னைக்கு இவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுதான் என்னுடைய விஷயம். 2வது, விவசாய சட்டம் 3 சட்டத்துக்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டம், டெல்லியே குலுங்கி போய் 1.5 வருஷம் எப்படி சிஏஏக்கு பண்ணினாங்களோ, ஷாஹின்பாக் பண்ணாங்களோ அப்படிதான். அதில் ஒரு டூல் கிட் இருந்தது. எப்படி டிராக்டராக பஞ்சாபினுடைய செல்வந்த விவசாயிகள் பணம் கொடுத்து டென்ட் அடித்து அந்த ஏசி டெண்டில் உட்கார்ந்து கொண்டு எப்படிலாம் தூண்டி விட்டாங்கன்னு. ஜனவரி 26ஆம் தேதி ரெட் ஃபோர்ட் மேல தாக்குதல். அந்த நேரத்தில் கூட மோடி பொறுமையை கடைபிடித்தார், யார் மீதும் கை வைக்கலைங்க. ஜனநாயகவாதி, யாரை சர்வாதிகாரின்னு சொல்றீங்களோ அந்த மோடி முழுக்க எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தார், ஜனநாயகவாதியாக நடந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதியை மீறின போது கூட மோடி கலவரது அடக்கின கலவரம் பண்ணணுங்கிற இவங்க திட்டமா இருந்தது. ஆனால் இந்த திருவண்ணாமலையில்
சின்ன 4 வழிச்சாலைக்கு போராட்டம் பண்ண விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்த சொல்றீங்களா? ஆமா, விவசாயத்தை காப்பாத்துற திமுக அரசாங்கம் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது. கோயம்புத்தூர்ல அன்னூர்ல விவசாயிகள் நிலத்தை ஆக்கிரமித்து பண்ணி வேற யாரும் விற்க கூடாதுன்னு சட்டம் போட்டது. ஆகையினால விவசாயி நண்பரா நான் டெல்டாக்காரன் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலினா இல்லைன்னா மோடியா? மோடி விவசாயி கிடையாது, அவர் வியாபாரி. என்ன அதாவது வியாபாரி இன் த சென்ஸ் அந்த அந்த பின்புலத்திலிருந்து வந்தவர். பின்புலத்தவர். அதுவும் இல்லாம இன்னொன்னையும் அங்க கோட் பண்ணிருக்காரு, 1 ஏக்கர் 1 பருவம், இதை முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்து. ஆமாங்க, 1 பருவம்னு அப்ப 3 பருவம் இருக்கும்போது இடத்துல உங்களுக்கு நிலம் என்ன ஆகும்? அதுக்காக தானே மாற்று பயிர் போடுறீங்க நீங்க. அப்போ அடுத்த 3 பருவத்துக்கு 1 ஏக்கர் 1 பருவம்னு சொன்னா அடுத்த 2-3 பருவம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கலாம் ஒரு கேள்வி இருக்கு. மாட்டுப்பயிர், ஓடுபயிர் ஒவ்வொன்றும் விவசாயத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்போ என் மண்ணை ஜீவனோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு முக்கியமான விஷயம் அது. மண்ணை ஜீவன் போயிட்டுதுன்னா என்ன ஆகும்? இப்ப என்ன இவங்களுக்கு பயம்னா, விவசாயம் இயற்கை விவசாயம் வந்தால் உற்பத்தி குறையுமா குறையாதா, கட்டுப்படியாகுமா கட்டுப்படியாகாதா, இதுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள். அன்றைக்கு வெள்ளைக்காரன் கொண்டு வந்த பஞ்சம் பொய், செயற்கையானது என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் இயற்கை விவசாயத்துக்கு வெற்றி கிடைத்துவிடும். ஆனால் வெள்ளைக்காரன் கொண்டு வந்த பஞ்சம் என்பது இயற்கையாக வந்தது அப்படின்னு நம்ப வைக்கப்பட்ட போது உங்களுக்கு இயற்கை விவசாயத்து மேல பயம் இருக்கு. பாஸ்கர் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் நினைக்கிறேன். அதனால என்னுடைய பார்வையில் மோடி தான் எந்த அளவுக்கு இயற்கையின் பக்கம் நிற்கிறேன் என்பதை இந்த விவசாயிகளுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு உணர்த்தி இருக்கிறார். அதுல இன்னும் ஒண்ணு கேட்டுறேன் சார் நிறைவாக. இப்போ 2014க்கு முன்புக்கும் 2014க்கு பிறகுமே மோடி அரசாங்கம் வந்த பிறகு விவசாயத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதா? அதனுடைய விலை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா? நீர் மேலாண்மை எப்படி இருக்கிறது? விவசாய உற்பத்தி பொருட்கள் அதனுடைய நவீனத்துவத்தோட கிடைக்கிறதா? இளைஞர்களுக்கெல்லாம் விவசாயத்துக்கு வரணுங்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்கிறாரா? இதெல்லாம் நீங்க ரொம்ப சுருக்கமா சொல்லிடுங்க சார். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால. இல்ல, கேள்விக்கான பதில் ரொம்ப நீளமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். விவசாயத்து மீதான ஆர்வம் என்பது இயல்பாகவே நிறைய பேசி 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 மக்களுக்கு வந்து விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி பேசி பேசணும், நம்மாழ்வார் மாதிரி சில கர்மயோகிகள் பேசி வந்தது. அதாவது ஃபார்ம் அக்ரிகல்ச்சரை நோக்கி படித்தவர்கள் வர ஆரம்பித்தார்கள். ஐஐஎம் படித்தவர்கள் அக்ரிகல்ச்சருக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க, மெடிக்கல் படித்தவர்களே வர ஆரம்பிச்சாங்க. அதை நேற்று மோடி பார்த்துட்டு, தமிழகத்தை பார்த்துட்டு வராமல் இருந்திருந்தேன்னா நான் ஒரு பெரிய நிகழ்ச்சியை மிஸ் பண்ணியிருப்பேன். இது எனக்கே என் கண்களை திறந்திருக்கு, எனக்கு பெரிய விழிப்புணர்வு தந்திருக்குன்னு மோடி நேற்று பேசியிருக்கார். நீர் மேலாண்மையை பற்றி பேசுகிறதா மோடி அரசாங்கம் பண்ணியிருக்க மாதிரி யாரும் பண்ணவே இல்லை சார். நீங்கள் சொன்ன மாதிரி காவேரி மேலாண்மை மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே அதை என்ன பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. நிலத்தை அப்படி எப்படி மீட்கிறது, விவசாய நிலங்கள் மீட்புங்கிறதுல மோடி அரசாங்கம் சாதனை பண்ணியிருக்கு. எல்லாமே சாதனை தான். நீங்கள் எதையுமே நான் பேசுறதில்ல, செய்து காமிப்பேங்கிற ஒரு அரசாங்கம், வெறும்னா செய்து கொண்டே இருப்பேன், நக்சல்கள் அதை எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் பண்ணலாம், நான் தடை விதிக்க மாட்டேன்னு சொல்ற அரசாங்கத்துக்கும் ஒரு வித்தியாசம். தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் மறைவுக்கு பிறகு அவர் கூட இருந்த விவசாயிகள், விவசாய அமைப்புகள் நக்சலால் ஈர்க்கப்பட்டார்கள். அவங்க சிஏஏக்கு போராடினாங்க சார். விவசாயிகளுக்கும் சிஏஏக்கும் என்ன பிரச்சனை? அவர்கள் மோடி எந்த பிரச்சனை எடுத்தாலும் அதை எதிர்த்தாப்புல போராடுவாங்க சார். அப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருந்தாங்க சார். மோடி என்ன சொன்னாலும், திமுக என்ன சொல்றதோ அதே அந்த விவசாயிகளும் ஒரு பிரச்சனையா வந்து, கம்யூனிஸ்ட் என்ன சொல்றதோ அதே ஒரு பிரச்சனையா வந்து போராடிட்டு இருந்தார். உதாரணம் நிறைய சொல்ல முடியும், விவசாய சங்கம் பேரும் சொல்ல முடியும், தலைவர்கள் பேரும் சொல்ல முடியும். என்னால
உதாரணத்துக்கு ஒரு பேரை சொல்லிருங்க சார். நீங்க ஐயா கண்ணு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு சார். நான் ஐயா கண்ணை சொல்லவே இல்லை. ஐயா கண்ணு ஒரு ஃபில்த்தி. நான் உண்மையிலேயே சொல்றேன். ஐயா கண்ணு அது ஒரு விவசாய சங்கம் என்று நான் நினைக்கவே இல்லை. சில மேஜர் விவசாய சங்கங்கள், ஆனா அவர்களுக்கு நேற்று கண் திறந்திருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இதுதான் மோடியினுடைய. ஆகையினாலதான் இனிமே இந்த கொஞ்சம் கொஞ்சமா மோடி பக்கம் எல்லாரும் போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் மோடி பக்கம் போகிறார்கள். என்னன்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்டா தானே காசு கொடுக்குது, நீ தானே கொடுக்கலையான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வியாபாரிகள் அந்த பக்கம் போறாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு சென்னையில் ஒரு மீட்டிங், நிர்மலா சீதாராமன் விக்ரமராஜா பேசினார். நாங்கள் உளமாற நாங்கள் இதை வரவேற்கிறோம், நாங்கள் இதை கடைசி மக்களுக்கு போய் சேர மாதிரி வேலை பார்ப்போம்னார். விக்ரமராஜாவுடைய அமைப்பே கோயம்புத்தூர்ல நிர்மலா சீதாராமனை வச்சு நிகழ்ச்சி நடத்தி விட்டது. அவர் பையன் திமுக எம்எல்ஏ ராஜா, அவரே ஒரு திமுக அபிமானி தான். வியாபாரிகள் கொண்டு இருக்கிறார். ஏன்னா நீங்க ஒவ்வொரு ரிஃபார்ம்ஸ்லையும் ஒவ்வொருவரையும் அப்லிஃப்ட் பண்றீங்க. இண்டஸ்ட்ரியல் பீப்புள் கொண்டு இருக்கிறார்கள். 2014 முன்னால கரண்ட் பிரச்சனை தமிழ்நாட்டில் எப்படி சார் இருந்தது? திமுகனாலே கரண்ட் பிரச்சனை வரணும், வரவே இல்லையே. 5 வருஷத்துலயே வரல. யாரு சரி பண்ணா? மின் உற்பத்தியை சரி பண்ணது மோடி அரசாங்கம். யாருக்காக? விவசாயிக்காக. குஜராத்தில் மோடி அக்ரிகல்ச்சர்ல டபுள் டிஜிட் ஜிடிபி காமித்து முதலாக இந்தியாவில் ஒரு மாநிலம் அக்ரிகல்ச்சர்ல டபுள் டிஜிட் காமித்தது என்றால் குஜராத். மோடி சிஎம் அதானே சார்? அதனால மோடி மாடல். அதனால இது சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு உள்ள சந்தோஷம் என்னன்னா, மக்கள், தமிழக மக்கள், நீ சும்மா மோடி 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 என்று ஒரு பூச்சாண்டி காமித்து கொண்டிருந்தால் அதை இனிமேல் நம்ப மாட்டார்கள், தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதைத்தான் கோயம்புத்தூர் நிரூபித்திருக்கிறது.